வணக்கம். இன்னைக்கு என்னோட போரும் சந்தையுமோட அடுத்த எபிசோட். இன்னைக்கும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது எபிசோட். என்னன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஈரான் குவைட்டில் சிவிலியன் ஏர்போர்ட் மேலே அட்டாக் பண்ணிட்டான். ஸோ நேச்சுரலாக அது ஒரு செட்பேக் பீஸ் ப்ராசஸ்க்கு. ஸோ அந்த பீஸ் ப்ராசஸ்க்கு செட்பேக்னால இன்னைக்கு பிரெண்ட் க்ரூடோட விலை கிட்டத்தட்ட $98 டச் ஆகிடுது. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா இதனால ஆப்வியஸ்லி ஒரு ரிஸ்க் ஆஃப் ஃபீலிங் வந்துடுது மார்க்கெட்டுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறிண்டே இருக்கிற பட்சத்தில் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸும் ஒன்றும் விட்டு கொடுக்கல, அதுவும் ஏறிண்டுக்கு. ஸோ மிஸ்டர் வார்ஷ் அவர் ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ணதே மிஸ்டர் வார்ஷை ரேட் கட் பண்ணுறதுக்காக. பட் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் சூழ்நிலை பார்த்தா இன்னைக்கு டேட்டில் மார்க்கெட் இந்த ஜூன் பாலிசியில் வரப்படுது. இன்னி டேட்டில் மார்க்கெட் இந்த வருஷ கடைசிக்குள்ள யூஎஸில் ஒரு ரேட் ஹைக் இருக்குன்னு 60 to 70% ப்ராபபிலிட்டி அட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ரேட் கட்ட மறந்துடுங்க. மார்க்கெட் இன்னைக்கு தேதியில் ரேட் ஹைக்கை பற்றி யூஎஸில் பேசுறது. அதனால டாலர் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு 99.75 கிட்ட 100 கிட்ட போய் சேர்றது ஸ்ட்ராங்காக சேர்த்துன்னு ஆயிடுது. அண்ட் உங்களுக்கு யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 10-year இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் 4.45 4.5 இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ப்ரெஷர்னால நேச்சுரலாக ருப்பி வேல்யூம் ப்ரெஷர் வந்தது. இன்னைக்கு ருப்பியும் ஒரு 45 பேசிஸ் பாயிண்ட், நேற்று 95.28 இருந்தது, இன்னைக்கு 95.83 முடிச்சது. ஸோ ருப்பியும் வீக் ஆச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் இந்தியன் மார்க்கெட்டில் ஆரம்பம் ரொம்ப வீக்காக இருந்தது இன்னைக்கு மார்க்கெட். அண்ட் எஃப்ஐஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் நேற்றுக்கு 8,000 கோடி விற்றாங்க. இன்னைக்கு அவ்வளோ விற்கல, இன்னைக்கு 5,000 கோடி தான் விற்றாங்க, கொஞ்சம் கம்மியாக விற்றாங்க. பட் நேற்று டிஐஎஸ் 9,500 கோடி வாங்கினவங்க இன்னைக்கு 5,000 கோடி தான் வாங்கினாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்றாங்க அவ்வளோதான் வாங்கினாங்க. ஸோ டிஐயில் பையிங் ஒரு 4,000 கோடி கம்மியாச்சு நேற்றுக்கு இன்றைக்கும். ஸோ அதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு பிகினிங்கை கொடுத்தது. ஸோ பட் மிடில் ஆஃப் த டேலேருந்து மார்க்கெட்டில் ஷார்ப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் வந்துடுது. ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எஃப்ஐஎஸ் செல்லிங்னால ஸ்டாக் ப்ரைஸ் விழுற ஸ்டாக் ப்ரைஸில் விழுந்த அப்புறம் டிஐஎஸ் அந்த 5,000 கோடி போட்டதை வாங்கி மார்க்கெட்டை மேலே இழுத்துன்னு போக முயற்சி பண்ணாங்க. அப்படியும் மார்க்கெட்டு பை அண்ட் லார்ஜ் ரெட்டில் தான் எண்டாச்சு. ஏன் நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு 33 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெட்டு. நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெட்டு. அண்ட் மைக்ரோ கேப் மட்டும் ஒரு 24 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பட் மைக்ரோ கேப் அந்த பாசிட்டிவ்னால நேற்றுக்கு இன்றைக்கும் என்ன வித்தியாசம்? மிடில் ஆஃப் த டேலேருந்து ரிக்கவரி நேற்றுக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்தது. என்ன வித்தியாசம்னா நேற்றுக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அட்வான்சஸ்க்கு ஃபேவராக இருந்தது. அதாவது 1,800 ஸ்டாக் ஏறித்து 1,200 ஸ்டாக் இறங்கித்து. இன்னைக்கு ரிவர்ஸ். இன்னைக்கு 1,200 ஸ்டாக் தான் ஏறித்து 1,800 ஸ்டாக்கு இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இன்னைக்கு இந்த ரீட்டைல் HNI பார்ட்டிசிபேஷன் ஒருவேளை கம்மியாக இருந்துக்கலாம், கெஸ் தான் பண்ணணும். பட் டெஃபினட்டாக டிஐஎஸும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லா ஸ்டாக்ஸையும் அந்த அளவுக்கு வாங்கலை. ஸோ நேற்றுக்கு அந்த வித்தியாசத்தில் ஒன்று அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ, ரெண்டாவது மார்க்கெட் எண்ட் ஆனது ரெட்டில், நேற்றுக்கு மார்க்கெட் எண்ட் ஆனது க்ரீனில், ரைட்? பட் இதோட மெயின் ரீசன் என்னன்னா, யானை இருக்க ரூம்குள்ளே அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கோமே, ஐடி இண்டெக்ஸ். அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். ஏன்னா இந்த 2-3 நாளாகவே நான் பார்த்துருக்கோம், ஐடி நல்லா ஓடி இருந்தது, 8% ஏறித்து. அதுக்கு ஒரு நல்ல ரீசன்ஸ்லாம் கூட ஏதோ நம்ம யோசிச்சு நான் பேசினேன். அதாவது இயர் எண்ட் பிகினிங்லேருந்து நல்லா 25% கரெக்ஷன் ஆகிருக்கு, ஒரு வேல்யூ ஜோனில் வந்திருக்கு, டிவிடெண்ட் ஈல்டுக்காக வாங்குறாங்க, டாக்டிக்கலாக ட்ரேட் பண்ணுறாங்க, ருப்பி டிப்ரிஷியேஷன் அது பெனிஃபிட் வரும். அப்புறம் ஏதோ ஏஐலனால அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வருது, அதனால மார்க்கெட் அவங்களுக்கு கொஞ்சம் ரீரேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம யோசிச்சு அது 2-3 நாள் நல்லா ஏறித்து. இன்றைக்கி ஒரே தெரியா படால்னு அது உடஞ்சி 5.5% இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. ஸோ அப்படி என்ன ஓவர் நைட்டில் மாறித்து? நேற்றுக்கு இன்னுக்கும் அந்த யோசனையில் என்ன மாத்திரம் அப்படின்னு பார்த்தா ஏஐ பற்றி எதுவும் புதுசாக ஒன்றும் செய்தி வரலன்னு வரல. கொஞ்சம் டீப்பாக டிக் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இன்னைக்கு இந்த ஜெஃப்ரீஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கர் ரிசர்ச் ஏஜென்சி இருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் பற்றி, ஐடி கம்பெனிஸை பற்றி ஃபுல் செக்டரை ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் கண்ணாமினான்னு தாழ்க்கிக்கிறாங்க ஐடியை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏஐ பிஸ்னஸ்லாம் வரும் சரி, பட் அது வந்தால் கூட அவங்க எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கிற நஷ்டம் ஏற்படுறது இது ஃபுல்லாக அந்த ஏஐனால காம்பன்சேட் ஆகாது. அதனால அந்த டெர்மினல் வேல்யூவேஷன், அதாவது அந்த 4-5 வருஷம் இந்த பிஸ்னஸ் ஸ்லோவாக டவுன் ஆகி அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக என்ன வருங்கிறது அந்த ரேட்டிங், அந்த earnings growth டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஒரு 1-2% லார்ஜ் கேப்பில் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க, ஒரு 3-4% மிட் கேப் ஐடி கம்பெனிஸ்னு டவுன் கிரேட் பண்ணிவிட்டு அவங்களோட ஆக்சுவல் என்ன ப்ரைஸ் இன்னைக்கு விற்கணும் அப்படிங்கிறத அரைவ் பண்ணியிருக்காங்க.
அந்த அரைவ் பண்ணிவிட்டு சில ஸ்டாக்ஸை வந்து எக்ஸிட்னு சொல்லியிருக்காங்க, சில ஸ்டாக்ஸில் அண்டர் பெர்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க, சில ஸ்டாக்ஸை ஹோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸை பற்றியும் ஏதோ அபிப்பிராயத்தை கொடுத்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓவரால் ஐடி இண்டெக்ஸோட வேல்யூவேஷனை பார்த்தீங்கன்னா எஸ் தன்னோட லாங் டேர்ம் ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் நல்லா கரெக்ட் ஆகிருக்கு, ஏன்னா அந்த ஹைலேருந்து. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இம்மீடியேட் இருக்கிற வேல்யூவேஷனில் ஐடி இண்டெக்ஸோட வேல்யூவேஷனு வேர்ல்டு பிக்கஸ்ட் ஐடி கம்பெனி சர்வீஸ் கம்பெனி ஆக்சென்ச்சர்னு இருக்குது, அதோட 32% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுதான். அவங்க சொல்கிறாங்க அது எப்படி நடக்கும், அவ்வளோ பெரிய கம்பெனியோட வேல்யூவேஷனை நீ 32% ஹையர் வேல்யூவேஷன் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம், சான்ஸே இல்லை. என்ன இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் என்ன சொன்னாலும் அவங்க அந்த லெவலுக்கு பண்ணவே முடியாது. ஸோ இது ஜஸ்டிஃபைடு இல்லைன்னு ஃபஸ்ட்டு ஒரு அடி அது மாதிரி நெத்தியில் ஒரு அடி அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸோட ஃபார்வர்டு பியும் அவங்களோட லாங் டேர்ம் கம்பெனியில் கம்மியாக இருக்குது, நிஃப்டியோட ஃபார்வர்ட் பியும் சேமாக இருக்கும், சிமிலராக கொஞ்சம் 7000 வச்சுக்கோங்களேன். பட் ஐடி இண்டெக்ஸோட அர்னிங்ஸு நிஃப்டி இண்டெக்ஸோட அர்னிங்ஸோட பாதி. ஸோ அவங்க சொன்னாங்க அர்னிங்ஸ் குரோத்து பாதியாக இருக்கிற பட்சத்தில் ஐடி இண்டெக்ஸுக்கு எப்படி அதே வேல்யூவேஷன் நிஃப்டி கொடுக்க முடியும்? ஸோ இது ஓவர் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு பெரிய அவங்க பண்ண இதனால இன்றைக்கி ஒரே தெரியா ஐடி இண்டெக்ஸை தாக்கிடுது. இதுதான் காரணம் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஓவர் நைட்டில் ஒரே நிறையா ஸ்டோரியே இங்கேருந்து அங்கே ராமர்லேருந்து ராவணனா ஆக்கிறது வந்து இது வந்து வேறு எதுவும் காரணமாக இருக்க முடியாது, இதுதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயம். ஸோ இது நடந்ததுனால தான் இன்றைக்கி நேத்திக்கோட பண்ண மாதிரியே மார்க்கெட் மிட் டே ரிக்கவரி ஆனாலும் ரெட்டில் எண்டாச்சு. ஏன்னா நான் ஒரு சின்ன கணக்கு பண்ணேன். என்ன பண்ணேன்னா, இந்த நிஃப்டி லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் ஐடி கம்பெனிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி பர்ஃபார்மே பண்ணல, ஜீரோ. இன்றைக்கி 5.5% இண்டெக்ஸ் டவுனு. சப்போஸ் ஃப்ளாட்டாக இருந்தது வச்சுக்கோங்க, அப்போது என்ன ஆயிருக்கும் நிஃப்டிக்கு? அப்போது அதே மாதிரி மிட் கேப் ஐடி கம்பெனிஸு அவங்களுக்கும் இன்றைக்கி கரெக்ஷன் ஆச்சு, அதையும் வந்து கரெக்ஷன் ஆகலை, ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. மைக்ரோ கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் கொஞ்சம் இருக்குது. அது மாதிரி எல்லா இண்டெக்ஸுமே ஐடி கம்பெனி இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி பார்த்ததுக்கு என்ன தெரியுமா, பிலீவ் இட் ஆர் நாட், நிஃப்டி 33 பாயிண்ட்ஸ் டவுன்லேருந்து 17 பாயிண்ட்ஸ் அப் ஆகிருக்கும். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக மாறி இருக்கும். அண்ட் மைக்ரோ கேப் 24 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்லேருந்து 45 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஐடி மட்டும் ஃப்ளாட்டாக இருந்தது, நேற்று மாதிரி ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளாட்டாக இருந்தாலே மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக க்ரீன் டெரிட்டரியில் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஐடி தான் மெயின் வில்லன் இதுக்கு. அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் அட்வான்ஸ் டிக்ளைன்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆப்போசிட் ஆகிடுது, மிரர் இமேஜ் ஆஃப் எஸ்டர்டே. ஸோ அந்த ஒரு 600 ஸ்டாக் வித்தியாசம் இருக்குது. அது வந்து நேற்றுக்கு ஏறின ஸ்டாக்கு இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ ஐடி தவிர கூட நிறைய இறங்கியிருக்கு. ஸோ அதனால் இது மாதிரி சொல்லக்கூடாது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கு, அதான் தூக்கியிருக்கு மார்க்கெட். பட் ஓவரால் இந்த ரேட் சென்சிட்டிவ் செக்டர்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கு. ஏன்னா ஆர்பிஐ பாலிசி 2 நாளில் வரப்போகுது. ஸோ இது என்ன கிளியராக தெரியுது, தட் எஃப்ஐஐஸ் வித்தனே தான் இருக்க போகிறாங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் என்ன நடந்தாலும் சரி வித்தனே தான் இருப்பாங்க, ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்னால டிஐஐஸே கொஞ்சம் பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 2. மூணாவது, ஆனால் என்ன ஆனாலும் டிஐஐஎஸ் இந்த எஃப்ஐஐ விற்கிறதுக்காக வெயிட் பண்ணி அது விழுந்த அப்புறம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி திரும்ப ஸ்டெப் இன் பண்ணி பை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நேற்றுக்கு இன்றைக்கி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்டாக மார்க்கெட் ரிகவர் ஆச்சு. மூணாவது என்னென்னா, இவங்க அந்த கன்சிஸ்டண்ட்டாக வாங்குகிற சப்போர்ட்னால மார்க்கெட் வந்து நடு டேயில் பார்த்தீங்கன்னா ஒரே சோகமாக இருந்தது, ஐயோ மார்க்கெட் இவ்வளோ விழுந்துச்சு. எண்டாவது டேயில் ஒரு மாதிரி சரி 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 15 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஒரு மாதிரி மனசுக்கு சாந்தி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நிலைமை கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும். ஏன்னா டிஐஎஸும் சாமர்த்தியமாக எஃப்ஐஎஸ் முடிஞ்சு ஏன்னா ஒரு ஸ்டாக் விற்றா கூட அந்த ப்ரைஸ் வந்து அது நாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் இன் பண்ணி பை பண்ணுறாங்க தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி டியூரிங் த டேக்கு. ஸோ ஒருவேளை அந்த சப்போர்ட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ என்னென்னா, இந்த ரிசர்வ் பேங்க் பாலிசி நாளைக்கு வரப்போகிற பாலிசி தான் ஃபுல் ரேட் சென்சிட்டிவ் செக்டரோட அவுட்லுக்கும் நம்ம ஜிடிபி க்ரோத்தோட அவுட்லுக்கும் இன்ஃப்ளேஷன் அவுட்லுக் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஃப்ரைடே வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. எப்படி பண்ணியிருக்கீங்களோ அப்படியே இருங்கோ. ஃப்ரைடேக்கு அப்புறம் ஒரு கால் எடுக்கலாம், எப்படி ரிசர்வ் பேங்க் பாலிசிக்கு எப்படி பாலிசி நடக்கிறது, எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அத்துடன் இன்றைக்கி நான் முடிச்சு விடுறேன். நாளைக்கு திரும்ப சந்திப்போம். நன்றி, வணக்கம்.